வடிவேலு சினிமா காமெடி பாணியில் சாம்பிள் அரிசி கேட்பது போல் அரிசி கடையில் இருந்த 2 லட்சம் ரூபாயை திருடர்கள் இருவர் திருடிச் சென்றுள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள லட்சுமி நகர் பகுதியை சேர்ந்தவர் மோகன். இவர் பவானி சத்தியமங்கலம் சாலையில் தளவாய்பேட்டை பகுதியில் அரிசி கடை நடத்தி வருகிறார். கடையில் மோகனின் உறவினரான பவானி, வைரமங்கலம் பகுதியைச் சேர்ந்த இளையம்மாள் ஆகிய பெண்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இன்று காலை 10 மணிக்கு வழக்கம் போல கடையை திறந்து வியாபாரம் செய்து கொண்டிருந்தனர். மதியம் இளையம்மாள் மட்டும் கடையில் இருந்தபோது இருசக்கர வாகனத்தில் கடைக்கு வந்த 2 இளைஞர்கள் கடையில் என்னென்ன அரிசிகள் விற்பனைக்கு உள்ளது, எந்த அரிசியை எவ்வளவு நேரம் வேக வைப்பது என கேள்விகளை கேட்டுள்ளனர். மேலும் சாம்பிள் அரிசி சிறிதளவு எடுத்து வரும்படி அவரை கடைக்கு உள்ளே அனுப்பி உள்ளனர். இளையம்மாள் உள்ளே சென்று சாம்பிள் அரிசியை எடுத்துக்கொண்டு கடையின் முன்புறம் வந்தபோது பைக்கில் வந்த 2 இளைஞர்களும் திடீரென காணாமல் போய்விட்டனர். இதனால் சந்தேகம் அடைந்தவர் கல்லா பெட்டியை திறந்து பார்த்தபோது அதில் இருந்த 2 லட்சம் ரூபாய் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து அவர் ஆப்பக்கூடல் போலீசாருக்கு தகவல் அளித்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற ஆப்பக்கூடல் போலீசார் அருகில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை கொண்டு தப்பி ஓடிய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். பிரதான சாலையில் கடைகள் மற்றும் பொதுமக்கள் அதிக நடமாட்டம் உள்ள பகுதியில் நடந்த இந்த கொள்ளை சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.